ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தானியல்ன்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்க போகிறோம். இது பைபிள்லேருந்து எடுத்த கதை. 530 BCயில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு வயசானவர் பாபிலோன் நாடுன்னு ஒரு நாட்டோட அவுட்டரில் வந்து நின்று முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைமில் ஒரு ராஜா வந்து ஒரு கழுத்தில் வந்து கத்தி வச்சுட்டு அறிவில்லாதவன் தனியாக வந்து இப்படி மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டப்போ தானியல் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போ வந்து அந்த ராஜா கூட இருந்தவங்களாம் வந்து நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப நல்லாவே தெரியும், இந்த உலகத்தில் முக்காவாசி நாடுகளை பிடிச்சி சைரஸ் ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவர் தான் இப்போ 4வது கிங்காக வந்திருக்காரு பாபிலோனுக்கு அப்படின்னோடனே அப்போ வந்து கேட்குறாங்க, நீ வந்து என்ன அசாசினா, நீ வந்து ராஜாவை கொல்ல வந்திருக்கேன்றப்ப இல்லை நான் வந்து அசாசின் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே சைரஸ் ராஜா கூட இருக்கவர் வந்து சொல்லுவார் சைரஸ் ராஜா கிட்ட, ராஜா அவர் பேர் தானியல், பாபிலோனில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார், இவரை பற்றி நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், இவரோட கடவுள் வந்து இவரை வந்து சிங்கத்தோட வாயிலிருந்தெல்லாம் காப்பாற்றினாரானோடனே சைரஸ் ராஜாவுக்கு அந்த தானியல் மேலே ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ தானியலை கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறப்போ நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறப்போ தானியல் சொல்வார், ராஜா அவங்கள்ட்ட ஒரு கதை சொல்லணும், ஒரு 4 ராஜாக்களை பற்றின கதைனோடனே சைரஸ் ராஜா சொல்கிறாரு, நான் வந்து இன்றைக்கி நைட் வந்து பாபிலோன் போய் நான் பதவி ஏற்கணும், நீ என்ன கற்பனை கதை சொல்ல போறேன்றப்ப இல்லவே இல்லை, நான் வந்து உண்மையாக நடந்த கதை தான் சொல்லுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சைரஸ் ராஜாவை அவரோட டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு வைன் ப்ரொவைட் பண்ணுறாரு. பட் டேனியல் வந்து வைன் வேணான்னு சொல்லுவார். ஏன்னா டேனியல் வந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து பாபிலோனுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. அவர் வந்து ஒரு ஜூஸ் வந்து எப்பயுமே வந்து எந்த ராஜா கிட்டே இருந்தும் ராஜாவே கொடுத்தாலும் வைனெல்லாம் வந்து குடிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது அவங்க கடவுளுக்கு பிடிக்காது. இதை வந்து சைரஸ் ராஜா கூட இருந்தவன் வந்து சொல்கிறான். சொல்லுமே ஓகே சைரஸ் ராஜாவும் அந்த ட்ரிங்கை கீழே ஊற்றிட்டு சரி ஓகே உன் கதையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ ராஜா ஃபஸ்ட்டு கிங் பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு கிங் வந்து கிரேட் கிங்னா ஒரு பெரிய அரசர். அவர் யார் அப்படின்னா நெபுகத்நேசர். அவர் காலத்தில் தான் இந்த தானியல் வந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு வருவார். தானியல் கூட வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியல் வந்து அவங்க நாட்டிலேருந்து இருந்தது வந்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர் கடவுளை வந்து ரொம்ப நம்புவார். ஸோ வந்து கடவுளே வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எழுத பெறப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து 40 வருஷங்கள் வந்து அடிமையாக இருப்பீங்க இன்னொரு நாட்டில், ஏன்னா அவங்க பண்ண தப்புனால, இஸ்ரவேல் மக்கள் பண்ண தப்புனால அடிமையாக இருப்பீங்கன்னு எழுதப்பட்டிருக்கும். ஸோ வந்து தானியல் வந்து கடவுளே இதை வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை இருக்குன்னு ப்ரேயர் பண்ணுவார். அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜா சொல்லியிருக்காரு, அவரோட சாப்பாட்டில் ஒரு பங்கை வந்து உங்களுக்கு தருவாங்களாம், அதை வந்து நீங்கள் சாப்பிடணும், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ராஜா பார்ப்பாங்க, நீங்களாம் வந்து எப்படி திடனாக இருக்கணும், அதாவது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ தானியல் வந்து ஒரு அவங்களால வந்து வேறு ஒரு நாட்டோட ஒயினையோ இல்லை கறியோ சாப்பிட முடியாது, அது வந்து அவங்களை வந்து தீட்டுப்படுத்தும், அதாவது அவங்கள வந்து அன்க்ளீன் ஆக்கிரும்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ வந்து மேல் பார்வையார்கிட்ட சொல்கிறாங்க, ஐ மீன் வார்டன் கிட்ட, இந்த மாதிரி ஒரு 10 days மட்டும் எனக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோ பார்ப்பீங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி டேனியல் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்போ அந்த மேற்பார்வையாளரும் ஓகேன்னு சொல்லிட்டு 10 days கொடுப்பாரு. பார்த்தா வந்து அவங்க அந்த டேனியலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்ற ராஜாவோட சாப்பாடு சாப்பிட்ற அந்த பசங்களை கம்பேர் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து ராஜா வந்து அந்த இஸ்ரவேலேருந்து கூட்டு வரப்பட்ட அந்த பர்சன்ஸ்கிட்டலாம் பேசுவார். அந்த பசங்கக்கிட்ட பேசுகிறப்போ எல்லாத்த காட்டிலும் டேனியலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அறிவாளியாக இருக்கிறது வந்து ராஜாவுக்கு புரியும். ஸோ வந்து ராஜா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்து ஞானிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெபுகத்நேசர், அந்த ராஜாவோட பேர் நெபுகத்நேசர், அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீம் பார்த்து அந்த ராஜா ரொம்பவே பயந்துருவார். ஸோ என்ன பண்ணுவார்னா அவங்க நாட்டில் இருக்கிற ஞானிகள், அப்புறம் குறி சொல்கிறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அந்த கனவையும் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ராஜா நீங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஜோசியக்காரங்கெல்லாம். அதுக்காக சொல்லுவார், ஆமாம் நான் கனவு சொன்னால் உன் இஷ்டத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுவேன், எனக்கு அதெல்லாம் இல்லை,
எனக்கு என் கனவையும் சொல்லணும், என் அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்றப்ப அவங்களால முடியாது, யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறப்போ, நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் காலையிலே வந்து ஞானிகள் அப்புறம் ஜோசியக்காரங்க எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஆர்டர் போட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து தானியலுக்கு வந்து போகுது. ஏன்னா தானியலும் ஒரு ஞானி, அவரையும் கொல்ல ஆள் தேடுவாங்க இல்லையா. ஸோ வந்து தானியல் வந்து ராஜா கிட்டே போயிட்டு, ராஜா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொல்லலாம் சொல்லியிருக்கீங்கள, ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க இல்லையா, எனக்காக ஒரு நைட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த மார்னிங் வந்து உங்களுக்கு உங்களோட கனவையும் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி ஓகே, நான் வந்து உனக்கு நைட் டைம் தரேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ டேனியல் போயிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ண உடனே டேனியலுக்கு வந்து கடவுள் வந்து அதை வந்து சொல்லிட்டார், ராஜாவுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங்கும் சொல்லிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தானியல் வந்து ராஜாவோட முன்னாடி நின்று சொல்கிறாரு, ராஜா உங்களுக்கு வந்து கனவு வந்து எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்னே ஓகே சொல்லு அப்படின்றப்ப, நீங்கள் வந்து ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க. அந்த சிலையோட தலை வந்து பொன்னால் இருந்துச்சு, அதோட மார்பு வந்து வெள்ளியால் இருந்துச்சு, அதோட வயிறும் தொடையும் வெண்கலத்தால் இருந்துச்சு, அதோட காலும் பாதமும் வந்து இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு மனுஷனோட கை படாமல் பேக்கப்பட்ட ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை உடைச்சி அதை வந்து இருந்த இடமே இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு ராஜாவுக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். ஏன்னா கண்ட கனவை தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ராஜா செம்மவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. சரி ஓகே, அதுக்கான அர்த்தம் சொல்லுன்னு கேட்குறப்ப, ராஜா தலையில் இருக்க பொன் வந்து யாருன்னா நீங்கள் தான், அதுக்கடுத்து சில்வரில் மார்பு வந்து சில்வர்னு சொன்னேன் இல்லையா, சில்வரில் இருக்கிறது உங்களுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த சில்வரு, அதுக்கப்புறம் வெண்கலத்திலான அந்த மற்ற பகுதி எல்லாமே உங்களுக்கு அப்புறம் வரப்போகிற ராஜாக்கள், அவங்கெல்லாம் உங்களை விடவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஃபைனலாக வந்து 2 ராஜ்யம் வந்து பாபிலோன் ஆடுவாங்க. அது எப்படி மண்ணும் இரும்பும் சேராதோ அந்த மாதிரி 2 பேருமே இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு மனுஷனோட கை படாமல் பேர்க்கப்பட்ட ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை உடைக்குது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு பெரிய ராஜ்யம் தோன்றும், அது உங்கள் ராஜ்யத்தை விட கிரேட்டான ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ராஜா வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி தானியலுக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன், ஞானிகள்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்து வச்சிட்றாரு. வச்சுட்டு வந்து தானியலோட கடவுளை வந்து ரொம்பவே வந்து புகழ்கிறாரு ராஜா நேபுகத்நேசர். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. நாள் போனதுக்கப்புறம் ராஜா வந்து ஒரு 60 முழ உயரமும் 60 முழ அகலமும் உள்ள ஒரு பெரிய சிலையை செய்கிறாரு. அவரோட சிலையவே அவர் செய்கிறாரு. செஞ்சு பாபிலோனோட நடு ஊரில் வந்து வைக்கிறாரா. அதை வச்சதை பார்த்த உடனேமே இந்த சாஸ்திரிகள் இருக்காங்க இல்லையா, ஜோசியக்காரங்க ஞானிகளுக்கெலாம் வந்து இந்த தானியல் மேலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் வந்து பயங்கரமான பொறாமை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி ராஜாக்கு நல்ல பேர் வாங்கிடுறாங்கல்ல, அதனால. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் மாட்டி விடணுங்கிறதுக்காக ஜூயிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு கடவுளையும் அவங்க கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் வந்து வணங்க மாட்டாங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க, ராஜா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய சிலை வச்சுருக்கீங்க, உங்களோட மகிமையை வந்து நீங்கள் வந்து உலகத்துக்கு காட்டணும், ஒரு பெரிய மணி மாதிரி அடிக்கும், அந்த டைமில் வந்து எல்லாருமே உங்கள் சிலை முன்னாடி வணங்கணும், அப்படி ஒரு ரூல் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜாவும் அந்த பெருமிதத்தில் ரூல் போட்டுருவார். பார்த்தா வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வணங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஜூயிஷ் தானே. ஸோ வணங்காதனால அந்த சாஸ்திரிகள்லாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து ராஜா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து உங்களோட சிலை முன்னாடி வணங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்களானே, ஆமாம் நான் பண்ணோன்னே ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நீங்கள் வந்து என் ரூலே கேட்க மாட்டீங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து 7 மடங்கு வந்து நெருப்பு உண்டாக்கி அதை வந்து அவங்கள இந்த 3 பேர்த்தையும் அதுக்குள்ளே போடுங்க, என்னோடய ரூலில் கேட்கல, நான் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கட்டளையிடுறாங்க. ஸோ வந்து அந்த 7 மடங்கு அந்த நெருப்பை உண்டாக்கி இந்த 3 பேர்த்தையும் நெருப்புக்குள்ளே போட போகிறாங்க. நெருப்புக்குள்ளே உங்கள் 3 பேர்த்தையும் போட வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே அந்த நெருப்பு வந்து கொன்றுது. அந்தளவு வந்து அந்த நெருப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 பேர்த்தையும் வந்து நெருப்புக்குள்ளே போடுறாங்க. யாருன்னா டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ராஜா வந்து செம சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ஏன்னா நெருப்புக்குள்ளே அந்த 3 பேரும் வந்து நடந்துக்கிட்டு இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கூட வந்து இன்னொரு ஆளுமே தெரிவாங்க. ஸோ வந்து ராஜா வந்து கூட இருக்கவன்ட்ட, ஏன் நம்ம 3 பேர்த்தை தானடா போட்டோம் அப்படின்னோடனே, ஆமாம் ராஜா அங்கே பாரு நெருப்புக்குள்ளே 4வது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்தையும் வெளியே வர வைப்பாங்க. வெளியே வர வச்சோடனே ராஜா வந்து அவங்க கூட இருந்தவங்க யார் அப்படின்னோடனே ஒரு தேவதூதர்
எங்களை வந்து காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்து இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட கடவுள் தான் உண்மையான கடவுள், அவங்க கடவுளை வந்து நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ராஜாவுக்கு வந்து திருப்பி ஒரு ட்ரீம் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த ட்ரீம் பார்த்து ராஜா ரொம்பவே பயந்துருவார். ஸோ வந்து டேனியல் வந்து தான் ஒரு தடவை அவருக்கு வந்து ட்ரஸ்டபிளாக இருக்காருல்ல, ஏன்னா அவர் கனவையும் சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பார் அதுக்கான மீனிங்காக. ஸோ ராஜா வந்து டேரக்டர் டேனியலே வர வச்சுருப்பாரு. ராஜா வந்து அவரோட கனவை சொல்கிறார். தானியேல் வந்து உன் கடவுள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல், அவர் வந்து கனவு வந்து விளக்கி சொல்கிறது ஞானத்தை உனக்கு கொடுத்துருக்காருல்ல, எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவரோட கனவு என்ன அப்படின்னா ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாரு. அந்த மரம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, நிறைய இலைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழுது, நிறைய மனுஷங்களுக்கு கூட அது வந்து சாப்பிடும் பழங்கள்லாம் தருது. இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்குது. திடீர்னு வந்து வானத்துலேருந்து ஒரு தூதன் வந்து இந்த மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். ஸோ வந்து அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக வெட்டுறாங்க. அங்கே அந்த பறவைகள் விலங்குகள்லாம் ஓடிடுது. ஆனால் வந்து அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக எடுக்காமல் அந்த வேரை வந்து விட்டு வை, அந்த வேரை வந்து எப்படின்னா சங்கிலி போட்டு கட்டி வை, மழையில் நனையட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தூதன் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தானியேல் வந்து அந்த கனவை கேட்டு பயந்துட்டு, ராஜா இந்த கனவு வந்து உங்களுக்கு இல்லை, உங்களோட பகைங்கருக்கு யாருக்கா நடக்கணும் ராஜா, உங்களுக்கு நடக்கக்கூடாது, கடவுள் வந்து நடக்க போகிறதான் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களோட தவறுகள்லேருந்து திருந்தி வாங்க, இல்லை அப்படின்னா அந்த பெரிய மரமே நீங்கள் தான், நீங்கள் வந்து தன்னைத்தானே உயர்த்துறீங்க, கடவுளுக்கு மேலே நீங்கள் உங்களை உயர்த்த பார்க்குறீங்க, அதனால கடவுள் வந்து உங்களை அடித்து உங்களை வந்து என்ன பண்ணுவார்னா புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆக்கி நீங்கள் போய் மாடுகளோடையும் ஆடுகளோடையும் வந்து அது சாப்பிட்றத சாப்பிட்டு வெளியில் வந்து திரிவீங்க, நீங்கள் வந்து ரிப்பெண்ட் பண்ணலை, நீங்கள் உங்கள் பாவத்தை வந்து விட்டு வளர்க்கலைனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே ராஜா ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் ராஜா அந்த கனவையே மறந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து அவரோட நாட்டை சுற்றி பார்க்குறப்ப அவரோட கூட இருக்கவங்கள்ட்ட பார்த்தியா என் ராஜ்யம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியான்னு சொல்லி அவரவே வந்து பேசுகிறப்போ அவரோட கனவுல வந்த மாதிரியே கடவுள் வந்து அவர்கிட்ட அசரீரி மாதிரி பேசி, இந்த மாதிரி நீ உயர்த்தினால நீ வந்து மாடுகளோடையும் ஆடுகளோடையும் போய் அதை சாப்பிட்டு வாழுவ 7 சீசன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. ஸோ ராஜாவும் போய் அந்த மாதிரி தான் வாழ்வார். புத்தி பேதளிச்சு பைத்தியம் மாதிரி காடுகளில் போய் வாழ்வார். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து திருப்பி ராஜா வந்து நல்ல நிலைமைக்கு வந்து தன்னோட நாட்டை வந்து ராஜ்யம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கடவுள் தான் வந்து தன்னோட பெரியவர்னு ஒரு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் ஒரு புத்தி வந்து சரியாகும். அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து ரொம்ப நாட்கள் அரசாண்டு இறந்து போயிடுவார். இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே டேனியல் வந்து சைரஸ் ராஜா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து செகண்ட் கிங், அவர் தான் ஃபூலிஷ் கிங். அவர் யார் அப்படின்னா நெபுகத்நேசரோட பையன், அவர் பேர் பெல்ஷாத்சார். அவர் வந்து எப்படின்னா அவங்க அப்பா மாதிரி எல்லாம் எப்போத்தாலும் பார்ட்டி பண்ணுறது, லேடிஸ் கூட இருக்கிறது இப்படியே பண்ணுவார். அப்போ ஒரு நைட் வந்து அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்போ இஸ்ரவேல் நாட்டிலேருந்து கடவுளோட பாத்திரங்கள் எடுத்து வந்திருப்பாங்க. அதில் வந்து ஆசாரியர்கள் மட்டும்தான் அதில் குடிப்பாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃப் எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுப்பாரு. அது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ வந்து திடீர்னு ஒரு கை உண்டாகி ஒரு 2-3 வேர்ட்ஸ் வந்து எழுதும். அது வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ ராஜாவுக்கு புரியாது. ஸோ ராஜா வந்து நம்ம நாட்டில் இருக்க ஞானிகள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், இந்த வேர்ட்ஸுக்கு யார் வந்து மீனிங் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய கோல்டு செயின் கொடுத்து இந்த நாட்டிலே ஒரு பெரிய பொறுப்பில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து அறிவிக்கப்படுது. பட் எந்த ஞானிகளாலையும் ஜோசியக்காரங்களையும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து பெல்ஷாத்சாரோட சர்வன்ட் சொல்லுவார், இந்த மாதிரி டேனியல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்கள் அப்பா காலத்தில் பயங்கரமான ஞானி, நம்ம அவரை வர வைக்கலாங்கிறப்போ ஓகே அப்படின்னு சொல்லி தானியலை வந்து வர வைக்கிறப்போ தானியல்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பெரிய கோல்டு செயின், அதுக்கப்புறம் அந்த நாட்டிலே ஒரு பெரிய பதவி தருவேன்னொன்னையுமே டேனியல் சொல்கிறார், எனக்கு உன் பதவியும் வேணாம் உன் செயினும் வேணாம், நான் ஆனால் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா பெல்ஷாத்சார், நீ வந்து உங்கள் அப்பாவோட நிலைமையை பார்த்த, அவர் வந்து தன்னைத்தானே உயர்த்ததுனால புத்தி பேதளிச்சு வந்து அவர் காட்டில் இருந்ததெல்லாம் உனக்கு தெரியும். இருந்தும் வந்து நீ வந்து கடவுளை வந்து துன்மார்க்கமாக நடந்து கடவுளை காயப்படுத்தி அவரோட பாத்திரங்களே பயன்படுத்திட்ட. அதனால் உனக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து நீ இறந்து போயிடுவ, அந்த ராஜ்யம் வந்து உன்கிட்ட இருந்து பிடுங்கப்படும், அதுதான் இதுக்கான மீனிங் அப்படின்னோடனே பெல்ஷாத்சாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜா இல்லையா, ஸோ அவன் சொன்ன மாதிரி அந்தக்கான செயினும்
அந்த பெரிய பொறுப்பும் கொடுப்பான். அன்னைக்கு நைட்டே வந்து தரியு ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவால் பெல்ஷத்சார் வந்து கொல்லப்படுவார். இப்போ வந்து 3rd ராஜாவோட கதை. இந்த ராஜா யார் அப்படின்னா கூட இருக்கவங்களாலே ஏமாற்றப்பட்ட ராஜா. அவர் வந்து தரியு ராஜா. அவர் வந்து ஒரு பெரிய வந்து வீரர். பட் வந்து அவருக்கு வந்து ராஜ்யத்தை வந்து எப்படி ஆளணுங்கிற வந்து அந்த பண்பு இருக்காது, அந்த குவாலிட்டி இருக்காது. அவர் வந்து டேனியல் கூட வந்து நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா டேனியல் வந்து ரொம்ப ஞானமாக வந்து தரியு ராஜாவை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ வந்து தரியு ராஜா வந்து தானியல் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் வைக்கிறாரு. இதை பார்த்து தரியு ராஜா கூட இருக்கவங்களுக்குலாம் கோவம் வருது. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரே கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. இந்த தானியல் வந்து ஒரு ஸ்லேவாக வந்தவர் தானே. ஸோ வந்து எப்படியாவது தானியலை மாட்டி விடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து தானியல் வந்து எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருப்பார். ஸோ அவரை மாட்டியே விட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தானியல் வந்து ஒரு யூதர். அவர் வந்து அவங்களோட கடவுள் தவிர மற்ற எந்த கடவுளையும் கும்பிட மாட்டார். ஸோ அதை வச்சு மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் ஏமாத்துறாங்க. எப்படின்னா, ராஜா நீங்கள் வந்து இந்த உலகத்துல நீங்கள் தான் ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் மாதிரி ஒரு நிறைய கண்ட்ரிஸை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து உங்களை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இப்படி ஒரு உத்தரவிடுங்க. அது வந்து இன்னும் உங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறப்போ ராஜாவும் ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு தன்னை வந்து கும்பிடாதவன் எவனாக இருந்தாலும் அவன் வந்து சிங்கத்தோட குகையில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் உண்டாக்கி அதில் வந்து கிங்கோட சைனை வந்து வச்சுருவாங்க. வைக்கிறப்போ ஆனால் வந்து தானியல் வந்து எப்பயும் போல் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பார் அவரோட கடவுள்கிட்ட. ஸோ வந்து அதை வந்து பிடிச்சிட்டு வந்து ராஜா கிட்டே வந்து சொல்லுவாங்க, ராஜா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், உங்கள் ரூலையே மீறி உங்களை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை கும்பிட்றான் அப்படின்னு. ராஜாவுக்கு வந்து யாருன்னு பார்க்குறப்ப தானியல் வந்து தரியு ராஜாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. ஸோ வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண முடியுமாங்கிறப்ப தானியலே இல்லை, நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா மற்ற நாடு வந்து உங்களை ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடும், ஒரு வீக்னஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் தானியலை வந்து அந்த சிங்கக்கெபிக்குள்ளே போடுறாங்க. அந்த சிங்கங்களை வந்து போட்டோடனே அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, இன்றைக்கி தான் ஃபைனல் டேவான்னு எனக்கு தெரியல, ஆனால் தானியல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் கடவுள் வந்து உன்னை விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கக்கெபியில் போடுறாங்க. போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ராஜா வந்து தானியல் போய் சிங்கக்கெபியில் வந்து கூப்பிடுவார். அப்போ வந்து தானியலும், அரசே நான் உயிரோட தான் இருக்கேன், நான் வணங்குற கடவுள் வந்து சிங்கத்தோட வாய்களை கட்டி போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாகி தானியல் சிங்கக்கெபிலேருந்து எடுத்துருவார். எடுத்ததுக்கப்புறம் வந்து யார் யார் தானியல் மேலே வந்து குறை சொன்னாங்களோ அவங்க தூக்கி சிங்கக்கெபியில் போடுறாங்க. சிங்கங்கள் வந்து உங்களை சாப்பிட்டு கொன்னுடும். அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் தானியல் மட்டும் அந்த பொசிஷனில் இருப்பார். அப்போ கடவுள் சொன்ன 40 ஆண்டுகள் முடியும். 40 ஆண்டுகள் முடிகிறப்ப இஸ்ரேல் மக்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ தானியல் வந்து முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவார், கடவுள் இந்த மாதிரி 40 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு, மக்களுக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த சைரஸ் ராஜாவை வந்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். சைரஸ் ராஜாவோட பெருமைகள் பற்றி அவர் தான் விடுவிக்க போகிறாருன்னு. அதனால தானியல் வந்து சைரஸ் ராஜாவை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லுவார். ஸோ சைரஸ் ராஜா கிட்ட சொல்கிறாரு, நான் சொன்னால் அந்த 4வது கிங் நீங்கள் தான், வைஸ் கிங், அதாவது ரொம்ப அறிவாளியான கிங் அப்படின்னோடனே என்னை பற்றி கூட உன் புக்கில் போட்டிருக்கோன்னு சொல்லி ராஜா ஆச்சரியப்பட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சைரஸ் ராஜாவுக்கு வந்து தானியலோட கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து அவர் வந்து பதவியேற்ற உடனே வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து விடுவிச்சு பாபிலோன் விடுவிச்சு அவங்களோட நாட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. பட் தானியல் வந்து அதே நாட்டிலே இருந்து அவரோட பணியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார். இதான் கைஸ் மூவி. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதையும் சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on another video. Bye bye.